நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஒரு மனுஷன் நீதிமான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்காரா? அப்ப நாம பாவியா? இல்லையே. கர்த்தரே நம்மளோடு கூட இருக்கிறார்னா நாம் யார்? நீதிமான். ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் உங்களோட இருந்தா, நம்மளோட கூட இருந்தா நாம் நீதிமானா இல்லையா? நீதிமான். அதுல சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் தான் கிதியோன் என்ற ஒரு மனுஷன். அப்ப கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் ஒரு பயந்தாங்கோலியா இருந்தவனை கர்த்தர் வந்த உடனே பராக்கிரமசாலியா மாத்தினார். அல்லேலூயா. அதுதான் தேவன் செய்யற வேலை. நம்ம பாவியா இருந்தா ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வந்த உடனே நம்ம பரிசுத்தவனா மாறிடுவோம். நம்ம தரித்திரர்களா இருந்தா ஆண்டவர் இயேசு வந்த உடனே நம்ம தரித்திரத்தை நீக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே நம்ம லைஃபே மாறிடும். அப்போ இந்த கிதியோன் கூட அவனை ஆண்டவர் கூட இருக்கிறார், அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். அப்போ அவன் சொன்ன ஒரு காரியம்தான், உன்னை கொண்டு நான் இஸ்ரவேலை ரட்சிக்க போறேன்பா அப்படின்னு சொல்லி தேவன் அவனோடு கூட திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய தூதனானவர் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன ஆச்சு? 15ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தன்னை தாழ்த்துறான். தேவன் தான் தன்னை தாழ்த்துறவங்களுக்கு என்ன அளிப்பாரு? கிருபை அளிச்சிருவாரு. இவன் தன்னை தாழ்த்துறான். இவன் உண்மையை தான் சொல்றான். மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. தன் குடும்ப நிலவரத்தை பற்றி சொல்றான். அதே போல என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்ப எல்லாரிலும் சிறியவன் ஒருத்தன் ஏதாவது செய்ய முடியுமா? ரொம்ப கஷ்டம். குடும்பத்தில் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க அவங்க பேச்சை கூட யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்டவன் தான் தாவீது. எல்லாரை விட சின்னவன், அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்க அமைச்சிட்டாங்க. அப்போ எல்லாரை விட சிறியவனா அப்படின்னு சொல்லி தன்னை ஒத்துக்கொண்டான், தன் நிலைமையை சொன்னான். அப்போ தேவன் இந்த நீதிமானை கொண்டு பெரிய ரட்சிப்பை, அந்த நாட்களிலே மீதியானியர்கள் என்ற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டப்பட்டு ஏர் உழுது அவங்க விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி அதை விளைய வச்சு பாதுகாத்து அறுவடை செய்யலாம் அப்படின்னு நினச்சி போகும்போது மீதியானியர் அப்படியே கும்பலாக வந்து அவங்க அறுவடையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்கள கேட்க ஆள் இல்லை. ஏன்னா தேசத்தில் ராஜாவும் இல்லை, அவங்கள காப்பாற்ற ஆளும் இல்லை. அந்த நிலைமையில் மீதியானியர் வந்து பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு துன்பத்தையும் கண்ணீரையும் தான் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை கேட்க ஆள் இல்லைன்னா, உங்களை விசாரிக்கிற ஆள் இல்லைன்னா, உங்களை துன்பப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறதுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கனால, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் நம்மளை விசாரிக்கிறார். எந்த கவலையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த தேவையாக இருக்கட்டும், அவர் மேலே வச்சிருங்க. அல்லேலூயா. அவர் மேலே வச்சுட்டு அழுதுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கவலையை நினைக்கவே நினைக்காதீங்க. அதை ஏன் 4 பேர்கிட்ட சொல்லி அந்த 4 பேர்
அந்த குறிப்பிட்ட ஆட்கள் கிட்ட சொல்லி, எதுக்கு வீண் வம்பு? நம்மளை ஒரு இடத்துல கனப்படுத்தலையா, நம்மளை அற்பமா என்றாங்களா, நாம் என்ன பண்ணணும்? அவர் மேலே கவலையை வச்சுட்டு அழுதுட்டு அவர் பாதத்தில் வச்சுட்டு அதோடு அதை மறந்தே போயிடுங்க. உங்களை புறக்கணிக்கிறாங்களா, உங்களை வெறுத்து தள்ளுறாங்களா, உங்களை அற்பமா என்றாங்களா, ஆண்டவர் மேலே உங்கள் கவலையை வச்சிருங்க. இல்லை உங்களுடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களுக்கு பண தேவை, உங்கள் வியாதியிலேருந்து நீங்கள் சுகம் அடையணும், இது ஒரு பெரிய கவலையா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வியாதி இப்படிப்பட்டதாக இருக்குது, டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த கவலையை அவர் மேலே வச்சிருங்க. அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, அவரையே நம்பிக்கிட்டே இருங்க, நம்பிக்கை கொண்டுக்கிட்டே இருங்க, விசுவாசித்துக்கிட்டே இருங்க. அவர் அற்புதத்தை செய்வார். அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் விசுவாசிங்க. அல்லேலூயா. அவர் அதிசயத்தை செய்கிற வரைக்கும் விசுவாசிங்க. இந்த கிதியோன் தன்னை தாழ்த்தினான். அப்பொழுது இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கிறான்னு சொல்லி தேவன் கண்டார். அப்படி கண்டுதான் தேவன் கூட சொல்றார், நான் உன்னோட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் மீதியானியரை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பண பற்றாக்குறைகள், வியாதிகள், பலவீனங்கள், இதுதான் நமக்கு மீதியானியர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கூட்டமே மீதியானியராக இருந்தாங்க. வந்து வந்து அறுவடையை பறித்து கொண்டு போனாங்க. அவங்களுடைய சாப்பாட்டில் மண் அள்ளி போட்டாங்க. அவங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட விடல. அவங்க சாப்பாடை தட்டி பறிச்சுட்டு போனாங்க. விளைஞ்ச கோதுமை கதிர்கள், விளைஞ்ச எல்லாம், திராட்சை பழங்கள் எதுவாக இருந்தாலும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் வந்து வந்து எடுத்துட்டு போனாங்க. அவங்க சரியாக சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆகுது. ஏன்னா சாப்பாட்டை தட்டி பறித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட மீதியானியர்கள் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிற மீதியானியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆசையாக நல்ல கறி குழம்பு செஞ்சு மூடி வச்சுட்டு இருப்பீங்க. யாரோ சொந்தக்காரன்ற பேரில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாருங்க, சொந்தக்காரங்க வர்றது தப்பு இல்லை, நீங்கள் ஆகாரம் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் அவங்களால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அவங்களால உங்களுக்கு உபத்திரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? இல்லை சாப்பிட்டுட்டு உங்ககிட்டயே கடனை வாங்கிட்டு அவங்க ஏமாத்துறவங்கன்னு உங்களுக்கே தெரியும், கையில் காசை வேற வாங்கிட்டு போயிட்டாங்க, அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட மீதியானியர்கள் நிமித்தம் துன்பப்படுகிற தேவ ஜனத்தை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. அவர்களை கண்டு அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்படிதான் இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் அவர் விடுதலை ஆக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்கள், அவங்க மூலமாக நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களா, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இங்கே இந்த கிதியோன் ஒரு நீதிமானா இருந்தபடினாலே 19ஆம் வசனத்தில் ஒரு வெள்ளாட்டு குட்டிய ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை, அதோடு கூட அந்த ஆட்டினுடைய ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து வச்சான். இவன் ஒரு நீதிமானா இருந்ததுனால ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு ஒரு வெள்ளாட்டு குட்டியை அடித்து அந்த இறைச்சியை கொண்டு வந்து, அதே போல் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அதை கொண்டு வந்து, அந்த ஆணன்னா அந்த கொழுப்பு, அதை கொண்டு வந்து அங்கே கர்வாலி மரத்தில் கீழே அவனுக்கு தரிசனமான அந்த தூதருக்கு முன்பதாக அதை வைக்கிறார். அப்படி வைக்கும்பொழுது அந்த கல் மேலே வைன்னு சொன்னபொழுது அந்த கல் மேலே வச்சு அந்த அப்பத்தை வச்சு அந்த ஆணத்தை ஊற்றின உடனே ஒரு கோலை வச்சிருக்காரு. அந்த கோல் மூலமாக அதை தொட்ட உடனே அது அப்படியே அக்கினியிலே அந்த பலி அப்படியே அங்கீகரிக்கப்பட்டு அதன் பிறகு அங்கே இருந்த தூதனானவர் மறைந்து போனார். இப்போ கிதியோன் ஒப்பாரி வைக்கிறார், ஐயோ நான் கர்த்தருடைய தூதனானவரை நான் பார்த்துட்டேனே, இப்போ நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி புலம்புறார். அப்பதான் திரும்ப தேவன் சொல்றார், நீ சாவதில்லை. ஹல்லேலூயா.
யார் ஒருவர் நான் ஆத்துமாக்களை தேவனுக்காக அறுவடை செய்ய போறேன், யார் ஒருவர் நான் ஆத்துமாக்களை சத்துரு பிடியிலிருந்து விடுதலையாக்க போறேன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க எழும்புனா நீங்க சாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா கிதியோன் மூலமா பெரிய ரட்சிப்பு உண்டாக வேண்டியதா இருக்குதா? அவன் செத்து போயிட்டா எப்படி அந்த பெரிய ரட்சிப்பு உண்டாகும்? உங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும்னா நீங்க எப்படி சாவீங்க? அல்லேலூயா. அதனால தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவனுடைய அந்த பலியை, சிம்பிளான அந்த பலியை தேவன் அதை அங்கீகரித்து கொண்டார். நீ சாவதில்லை என்று சொன்னார். அப்போ தேவனுக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறான். 24 வசனத்துல ஒரு பலிபீடத்தை கிதியோன் கட்டி யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அதனால தான் நாம பாடுறோம் யெகோவா ஷாலோம் அப்படின்னா. யெகோவா ஷாலோம்னா என்ன? சமாதானம். அந்த பெயரை கிதியோன் வைக்கிறார், தேவனுடைய பலிபீடத்துக்கு வைக்கிறார், யெகோவா ஷாலோம் என்று சொல்லி. அதுக்கு பிறகு தேவனே சில திட்டங்களை சொல்றார். நீ உன்னுடைய தகப்பனுடைய பாகாலுக்கு கட்டப்பட்ட பலிபீடத்தை நீ இடித்து போட வேண்டும். அதன் பிறகு பலிபீடத்தை கட்டணும், அந்த தோப்புகளை வெட்டணும். அந்த தகப்பன், கிதியோனுடைய தகப்பன் ஒரு பெரிய ஆள் அந்த ஊர்ல. அந்த கிதியோனுடைய தகப்பன் யோவாஸ் என்ற மனுஷன் பாகாலுக்காக பலிபீடம் கட்டி தோப்பு வளர்த்து கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, அந்த பலிபீடங்களே பலி செலுத்தி கொண்டு வந்தான். அப்ப தேவன் அந்த பலிபீடத்தை தகர்த்து போட வேண்டும் என்று கிதியோனுக்கு சொல்றார். அதான் முதல் டெஸ்ட். ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் தேவ பிள்ளையாய் மாறும் பொழுது அவனுடைய முதல் டெஸ்ட் எங்க ஆரம்பிக்கும்னா குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கும். இவன் பயப்படுறான், ஐயோ நான் எப்படி அந்த பலிபீடத்தை இடிக்கிறது, நான் எப்படி அந்த தோப்புகளை வெட்டுறது? ஆனால் இவன் வெட்டி தான் ஆகணும், வேற சான்ஸே கிடையாது. இடிச்சு தான் ஆகணும். இடிக்க வேண்டியதை இடிக்கணும், வெட்ட வேண்டியதை வெட்டணும். அல்லேலூயா. இது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ தேவன் சொன்னதை இவன் சரின்னு நிறைவேற்றான். எப்போ நிறைவேற்றான்னா, இவன் ஒரு பயந்தாங்கொழியா இருந்ததுனால, இத்தனைக்கு தேவன் நீ பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவன் பயந்தாங்கொழியா இருந்ததுனால இதை பகல்ல செய்யாம இரவுல செஞ்சானா. சரி, எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டான். அவன் என்ன செஞ்சான்? அந்த பலிபீடத்தை, பாகாலுடைய பலிபீடத்தை இடிச்சிட்டான். இவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க இருக்கக்கூடிய எல்லாம் தோப்பை வெட்டி அங்க தகப்பனுடைய இரண்டாவது அந்த மிருகம் காளையை அவன் பலியிடுறான், தேவனுக்காக பலியிடுறான். காலையில் எழுந்த உடனே எல்லாரும் எழும்புறாங்க. இதை செஞ்சது யார்? அவனை வெளியில கூட்டுவாங்க, அவன் சாக வேண்டும். கண்டுபிடிச்சிட்டாங்க, கிதியோன் என்றவன் தான் செஞ்சான். உடனே வந்து கிதியோனை வெளில கொண்டு வாங்க, அவன் சாகணும். இவன் இந்த தோப்புகளை வெட்டிட்டான், இந்த பலிபீடத்தை இடிச்சிட்டான், அவன் சாகணும். உடனே அவங்க தகப்பன் சொல்றான், பாகாலே அவன் வழக்காடட்டும், அவனை போய் நீங்க ரட்சிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் போயிடுறாங்க. சரி, பாகாலே பலியிடட்டும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அங்கே கிதியோனை தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு நீதிமானை தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவனுக்கு பின்னால அங்கே திரளான மக்கள் வராங்க. அவன்கிட்ட வந்து இந்த மீதியானியரை ஜெயிக்கிறதுக்காக, யுத்தத்துக்கு போறதுக்காக வராங்க. அவனுடைய கோத்திரத்தார், அக்கம் பக்கத்தில் உள்ள இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வராங்க. வந்த உடனே கூட்டம் பெருசா இருக்கு. அப்ப கூட்டம் பெருசா ஆன உடனே தேவன் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த கூட்டத்தை வச்சு நான் வெற்றி கொடுத்துட்டா இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? வீம்பு பேசுவாங்க. நாங்க சண்டை போட்டு நாங்க ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. அநேக நேரங்களில் நாம கஷ்டப்படுறதுக்கு இதுதான் ரகசியம், இதுதான் காரணம். நாம நல்ல பண வசதியா இருந்து நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சோம்னா நாம என்ன பண்ணுவோம்? தேவனை நோக்கி வீம்பு பேசுவோம்.
நான் சேர்த்து வச்சேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், அதனால் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு நாம் வீம்பு பேசுவோம். அதனால தான் சில நேரத்தில் தேவன் நம்மளை தட்டி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் வீம்பு பேசக்கூடாது, அவருக்கு விரோதமாக வீம்பு பேசக்கூடாது, ஏன்னா நம்ம நீதிமான். அப்போ இந்த கிதியோன் கிட்ட தேவன் சொல்றாரு, இவ்வளோ கூட்டத்தை வச்சு நான் வெற்றி தரப்போறதில்ல, அதனால இவங்களெல்லாம் நீ அனுப்பு, அவங்கள பார்த்து சொல்லு, யாரெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்கோ அவங்களாம் ஓடி போங்கன்னு சொல்லு. அப்போ 22,000 பேர். அப்போ இவ்வளோ நேரம் இவன் கூட இருந்த கூட்டத்தில் 3/4 பேர் பயந்தாங்கொழிங்க தான். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ எல்லாம் ஓடிடுங்கன்னா 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. அப்போ இவங்க போய் பயந்தாங்கொழிங்க போய் கத்தியை பிடிச்சி சண்டை போடணும்னு வந்திருக்காங்க. அப்போ அந்த பயந்தாங்கொழிங்களெல்லாம் ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். அடுத்தது மிச்சம் 10,000 பேர் இருக்காங்க. ஒரு நீதிமான் சொன்னா, தேவன் அவனோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா, ஜனத்தை வச்சோ பணத்தை வச்சோ தேவன் வெற்றி கொடுக்கிறவர் கிடையாது. அதை மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்றா சிந்தித்து கொள்ள வேண்டும், மண்டையில் ஏற்றிக்கணும். அல்லேலூயா. பணத்தை கொண்டோ ஆள் பலத்தை கொண்டோ தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவரே ஜெயத்தை கொடுப்பார், அவரே வெற்றியை கொடுப்பார். அதனால அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, அதெல்லாம் தேவையே இல்லை. தேவன் விடுதலை கொடுக்கணுமா, தேவன் சுகத்தை கொடுக்கணுமா, பணமும் வேணாம், பொருளும் வேணாம், எந்த மனுஷனும் வேணாம், தேவனே சுகத்தை கொடுப்பார், தேவனே அற்புதத்தை செய்வார். அங்கே மிச்சம் 10,000 பேர் இருக்காங்க. அந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைக்க சொல்றார் கிதியோன் கிட்ட. கிதியோன், நீ இவங்களை எல்லாரும் இந்த தண்ணியை குடிக்க சொல்லு. அங்கே தண்ணி இருக்கு, ஏரி தண்ணி இருக்கு, ஏரியோ ஆறோ அங்கே ஓடுது, அங்கே இருக்கிற தண்ணியை குடிக்க சொல்லுன்னு சொன்ன உடனே அதில் எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க. 300 பேர் மட்டும் நாய் குடிக்கிற மாதிரி தண்ணி எடுத்து நக்கி நக்கி குடிச்சாங்களாம். 300 பேர். மிச்சம் 9,700 பேர். 10,000ல் மிச்சம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தண்ணி குடிச்சாங்களாம். முழங்கால் படியிட்டு தண்ணி குடிச்சவங்களெல்லாம் இன்னொரு பக்கம் சேரு, நாய் போல நக்கி குடிச்சவங்களெல்லாம் ஒரு பக்கம் சேரு. 300 பேர். இந்த 300 பேர் போதும், மிச்ச பேர் அனுப்புன்னு சொன்ன உடனே அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு மற்ற எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாரு. வெறும் 300 பேரை கொண்டு மீதியானியரை கிதியோன் மூலமாக கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. அவங்க மணலத்தனியா இருந்தாங்க, கடற்கரை மணலத்தனியா. அவங்க ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் பாளையம் இறங்கி இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை 300, வெறும் 300 பேரை கொண்டு இஸ்ரவேலை தேவனால ரட்சிக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு எப்பேற்பட்ட மனுஷன் நமக்கு விரோதமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துரு நமக்கு விரோதமாக இருந்தாலும், தேவன் வெறும் 300 பேரை கொண்டு மீதியானியர் மேலே வெற்றியை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா, எந்த மனுஷனுக்கு மேலும் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த பிசாசின் மேலும் நமக்கு வெற்றியை கொடுப்பார். தேவன் மட்டும் நம்மளோட கூட இருந்தா நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000, 10,000னா 10,000 பேரையும் துரத்துவார்கள். தேவன் நம்மளோட கூட இருந்தா அப்படிதான் அற்புதம் நடக்கும். இவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அதே போல தேவன் சொல்றாரு, உனக்கு பயமா இருந்தா அந்த பாளையத்தை போய் பாரு. அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு போறான். அவன் தன் வேலைக்காரனாகிய அந்த சகோதரனை கூட்டிட்டு போறான். அவனை கூட்டிட்டு போகும்போது அங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனம் இப்படி ஒரு கதிர் கட்டு வந்து அந்த அப்படியே மீதியானுடைய பாளையத்தை, கூடாரத்தை அப்படியே அடிச்சு கீழே தள்ளிடுச்சு. அப்படியா, அது கிதியோன் ஆச்சே. கிதியோன் என்றவன் தான் எழும்பி நமக்கு விரோதமாக வர்றதுக்கு இருக்கான். அவங்க தேவன் கிதியோன் கையில் நம்மளெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. அந்த பேச்சு சத்தத்தை இவன் கேட்ட உடனே ஓடி வந்து 300 பேர் வாங்க போய் யுத்தம் செய்யலாம். இப்பதான் இவனுக்கு தைரியம் வருது. ஹல்லேலூயா. தைரியம் வந்து இவன் என்ன செய்யறான்னா,
இந்த சொப்பனத்தை கண்ட உடனே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவன் கர்த்தரை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்றதுல அவங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் தரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அதுக்கப்புறம் இவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, இன்னொரு காரியத்தை செஞ்சான். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல வரையில அங்க இருக்கக்கூடிய கோத்திரத்தார், நீ என்ன எங்களை விட்டுட்டு தனியா யுத்தத்துக்கு போயிட்ட, நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நீங்க பெரிய பெரிய ஆளுங்களே கொன்னீங்க, அந்த ராஜாவெல்லாம் கொன்னீங்க, நான் செஞ்சதெல்லாம் அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவங்கள அப்படியே கூல் பண்ணிட்டான். அவன் தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. அதே வேற யாரா இருந்தா தன்னோடு தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதே போல தன்னை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்கிறாரு, தன்னை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிக்கிறாருன்னா பெருமை பேசுவாங்க. ஆனா கிதியோன் பெருமையே பேசல. அண்ணே அப்படின்ற மாதிரி இப்போ பிராக்டிக்கலா யாருன்னா சொல்லுவாங்கல்ல, அண்ணே நீங்க செஞ்சதுக்கு முன்னால நான்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்றது மாதிரி கிதியோன் அந்த எப்பிராயிம் புத்திரர் கேட்குறாங்க, எங்களை விட்டுட்டு நீ யுத்தத்துக்கு போயிட்ட, நீங்க செஞ்சதுக்கு முன்னால எவ்வளோ பெரிய ராஜாக்கள், அந்த 2 ராஜாக்களை நீங்க பிடிச்சி நீங்க கொன்னீங்களே, அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய கோபமே மாறிடுச்சு. அப்போ ஒரு நீதிமான் அப்படின்னு சொன்னா தன்னை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் நீதிமான்னு நம்மளை உயர்த்தக்கூடாது, நம்மளை தாழ்த்தணும். மற்றவங்க முன்னால நம்மளையே நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்பதான் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் இவன் தன்னை தாழ்த்தி ஒரு நீதிமானின் வாழ்க்கையை வாழ்ந்தான். அதே போல இவன் போய் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே போய் சுக்கோத் என்ற பட்டணத்து ஜனங்களுக்கு ஊரார்கிட்ட தன்னோடு கூட இருக்கிற அந்த சிறிய சேனைக்கு ஆகாரம் தான் கேட்டான். ஆகாரம் கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ராஜாக்கள் பேரை சேபா சல்மனா என்றவங்களை நீ என்ன பிடிச்சிட்டியா, அவங்க என்ன உங்ககிட்ட இருக்காங்களா, வந்து ஆகாரம் கேட்குற, அது மாதிரி கோவப்பட்டுட்டாங்க. ஆகாரம் கொடுக்கல, பசிக்கு சாப்பாடு கேட்டான். எங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், ஆகாரம் கொடுங்க அப்படின்னா அந்த ஊரார் ஆகாரம் கொடுக்கல. அப்போ சொன்னா, நீங்கள் ஆகாரம் கொடுக்கலையா, உங்களை முள்களுக்கு உங்களை உட்படுத்துகிறேன், உங்கள் சரீரத்தை முள்களினாலே நான் கீறுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த ஊர் அவன் விடாமுயற்சி பண்ணுறான். அடுத்த ஊர் அவங்க பேணுவேல் 8ஆம் 9ஆம் வசனத்தில், நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் அந்த ஊரார் அங்கே அவங்கக்கிட்ட போய் திரும்ப கேட்குறான், அவங்களும் சாப்பாடு தரல. இப்போ எந்த ஊராரும் சாப்பாடு தரல, அங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, ஆனாலும் இவன் போய் யுத்தம் செஞ்சான். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 ஊரார்கிட்ட சாப்பாடு கேட்டான், அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவங்களுக்கும் யாருமே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட கூட நீ போ. அதனால சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாப்பாட்டெல்லாம் அவன் எதிர்பார்க்கல, போனான். எக்காலத்தை ஊதனான், பானையை பொட்டுன்னு உடைச்சான், வெற்றியை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களே ஒரு பட்டயத்தை ஒருவர் மாற்றி மாற்றி வெட்டி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு நீதிமானை தேவன் ஆசீர்வதிச்சார். அது மட்டும் இல்லை, அங்கே இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து சேபா சல்மனா என்ற ராஜாக்களை பிடித்து கொண்டு வரான். ஊர்காரங்களே வாங்கடா, அந்த ராஜாக்கள் பேர் சொல்லி, அவங்க உங்ககிட்ட இருக்காங்களா, நாங்கள் சாப்பாடு, ஏன்னா அவங்கள பார்த்து தான் இவங்க பயந்தாங்க. அவங்கள நீ பிடிச்சிட்டியா, அவங்க உங்ககிட்ட இருக்காங்களா, நான் உங்களுக்கு சாப்பாடு தரணுமா அப்படின்னா கிதியோனை அற்பமாக நினச்சாங்க. ஆனால் அந்த ராஜாக்களை பிடித்து கொண்டு வந்து, நீங்கள் சொன்ன ராஜாக்கள் இவங்க தான்டா, எனக்கு சாப்பாடு கேட்டால் தராமல் போயிட்டீங்களே அப்படின்னு அவங்களுக்கு சொன்ன பனிஷ்மெண்ட், முள்களினாலே அவங்கள அந்த உட்படுத்தினா, அவங்க சரீரங்களை கீறினா. அதுபோல் அந்த இன்னொரு அந்த ஊரார் அவங்க கோபுரத்தை இடித்து அவங்களெல்லாம் கொன்று போட்டான், ஏன்னா ஆகாரம் கொடுக்காம போயிட்டாங்க. அப்போ அந்த ராஜாக்களையும் அவன் கொன்று போட்டான். இப்படியெல்லாம் ஒரு நீதிமானாய்
அவன் இஸ்ரவேலை ரட்சித்தான். அப்படி ரட்சிப்பை உண்டாக்குன அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால 70 குமாரர் பிறந்தாங்க. 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல 70 குமாரர் இருந்தாங்க. அதே போல 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஒரு பையன் மட்டும் அவன் வேலைக்காரிக்கு பிறந்தவன், அந்நிய ஸ்திரீக்கு பிறந்தவன். அவன் பேர் அபிமெலேக்கு. 70 பிள்ளைகளை பெற்றவன் ஒரு அந்நிய ஸ்திரீ மூலமா ஒரே ஒரு பிள்ளையை தான் பெற்றான். ஆனா அந்த ஒருத்தன் அந்த 70 பேரையும் கொன்னுட்டான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் ஒருத்தனால கெடுது. ஒருத்தன் அவன் அபிமெலேக்கு என்றவன் அந்நிய ஸ்திரீயின் பையனா இருந்ததுனால, இவன் பையனா இருந்தாலும் அவன் அந்நிய ஸ்திரீயின் பையனா இருந்ததுனால அவன் மூலமா 70 பேரை கொன்னுட்டான். அவன் 70 சகோதரர்களை கொன்னுட்டு அவன் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு ராஜாவானான். பாருங்க, இதற்கு என்ன காரணம்? அதுதான் அவன் 8ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனத்துல ஏபோத்தை உண்டாக்கினான். எல்லா ஜனங்கள் கிட்ட இருந்த பொன் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவன் பொன்னினால ஏபோத்தை உண்டாக்கினான். அதுவே அவங்க சோரம் போறதுக்கும் அவன் வீட்டாருக்கும் அது கன்னிகையாய் மாறிவிட்டது. ஒரு நீதிமானா இருக்கும்பொழுது ஏதோ ஒரு மிஸ்டேக்கு அவன் வாழ்க்கையை அழித்து போடுது. நம்முடைய வாழ்க்கையில அதனால தான் நம்ம வாசிச்சோம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஒரு நீதிமான் அவனை நீதியா வாழ வச்சாரு, 70 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. ஆனா அது 70 பிள்ளைகளும் மரிச்சு போச்சு. அப்ப நீதிமான் அவன் செஞ்ச தப்பு, ஒரு ஏபோத்தை செஞ்சான். ஒரு அந்நிய ஸ்திரீயின் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அப்ப அவனுக்கே பூமியில சரி கட்டப்பட்டதுன்னு சொன்னா நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், இந்த கடைசி நாட்கள்ல நான் நீதிமான், நான் ஞானசானம் எடுத்துட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன் அப்படி இப்படின்னு நம்ம பெரிய கனவு காணாதபடிக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்துல நம்மளை தாழ்த்த வேண்டும். அப்பா, ஏன்னா நீதிமானுக்கே பூமியில சரி கட்டப்படுமா அப்படின்னா துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமானியே ஆண்டவர் தண்டிக்கிறார். அதனால நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அப்பா, எங்களை நீதிமான்களை பூமியில சரி கட்டுகிறீர, எங்களை நீர் தயவாய் மன்னித்து எங்களை காப்பாற்றும் ஐயான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமானுக்கே பூமியில சரி கட்டப்படுமானால் அப்பா, பாவிக்கு ஆண்டவரே, பக்தி இல்லாதவனுக்கெல்லாம் எவ்வளவு அதிகமாய் சரி கட்டப்படும் ஐயா. ஆண்டவரே, எங்களை நீர் காப்பாற்றும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். அப்போ உண்மை அதிகமாய் தேட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்ள உதவி செய்யும். எங்களை நீர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் ஐயா. கிதியோனுடைய வாழ்க்கையில நீர் கூட இருந்ததுனால மீதியானியரை ஆண்டவரே முறியடித்து, ஒரு மனிதனை முறியடிப்பது போல முறியடித்து 40 ஆண்டுகள் தேசத்திலே அமைதலாய் இருந்தது ஐயா. ஆண்டவரே, அதோடு கூட இந்த கிதியோன் எவ்வளவு ஒரு நீதிமானாய் இருந்தான். ஜனங்கள் நீயும் உன்னுடைய குமாரரும் எங்களை ஆட்சி செய்வார்களாக என்று சொல்லும் பொழுது அப்பொழுது கூட தன்னை தாழ்த்தி, நானோ என்னுடைய குமாரரோ உங்களை ஆட்சி செய்ய மாட்டோம், கர்த்தரே உங்களை ஆட்சி செய்வாராக என்று சொல்லி அவன் தாழ்த்தினான். அப்படிப்பட்ட நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்பட்டது ஆண்டவரே. அவனுடைய 70 குமாரர் மரித்து போனாங்க. ஐயா, எங்களை பாரும், நாங்க உம்முடைய பார்வைக்கு நீதிமான்களே கிடையாதப்பா. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அழுக்கான கந்தை. ஆனாலும் உம்முடைய ரத்தம் எங்களை கழுவினதுனால, உம்முடைய ரத்தம் எங்க பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரிச்சதுனால நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம். எங்களை நீர் மன்னிச்சதுனால நாங்கள் நீதிமானாய் இருக்கிறோம். இதனால எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை காப்பாற்றுறோம், நியாய தீர்ப்புகளுக்கு எங்களை காப்பாற்றுறோம். அப்பா, வரப்போகிற கோபத்துக்கு எங்களை விலக்கி காப்பாற்றுறோம். உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சேர உதவி செய்யும். இதனால வந்த தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும்
நீதிமான்களின் வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்தரலும். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.